ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சுவையில் முட்டை குழம்பு செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து முட்டை குழம்பு செய்யும்போது ஒன்று முட்டையை வந்து வேக வச்சு கட் பண்ணி போடுவோம், இல்லைனா முட்டையை அப்படியே உடச்சி உள்ளே ஊற்றுவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு வடைச்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அடுத்தது சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற குழம்பு வந்து 6 பேருக்கு சரியாக இருக்கும். இதில் நான் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கிறேன், 2 சில்லு பக்கம் தேங்காய் சேர்த்துருக்கிறேன். ஓரளவுக்கு நமக்கு தக்காளியை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு தூளில் வந்து ஏற்கனவே மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு கல்பாசி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெறும் குழம்பு மிளகாத்தூள் போதும், காரம் போதுன்னா குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்து சும்மா ஒரு பெரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், குழம்புக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு வடைச்சட்டியில் திரும்பவும் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். அதனால நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால நம்ம வந்து இந்த குழம்புக்கு தனியாக நமக்கு பொரியல் எதுவும் தேவையில்லை. இதில் இருக்க முட்டையும் கிழங்குமே நமக்கு சரியாக இருக்கும். இல்லைனா ஒரு அப்பளம் பொரிச்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய உருளைக்கிழங்கா 2 கிழங்கு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரொம்ப சின்ன துண்டு தான். ஏன்னா நம்ம இதை வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்ம இதே சப்பாத்திக்கெலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம புளி ஊற்ற வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி பாருங்கள், நான் எவ்வளோன்னு சேர்த்துருக்கேன்னு. இவ்வளோ தான், புளி ஊற வச்சதே இவ்வளோ தான். இந்த புளி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து அரிசி கழுவுட தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நமக்கு தண்ணி பத்தாது. கொஞ்சம் அரிசி கழுவுற தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா குழம்பு வந்து நல்லா கொதித்து பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு நமக்கு கொதிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி கொதித்து வந்துருச்சுன்ட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம முட்டையை ஊற்ற வேண்டியதுதான். பக்கத்தில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் வந்து முட்டையை நான் ஒவ்வொரு முட்டையாக கலக்கி மாதிரி செஞ்சு இதில் போட போகிறேன். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு பிஞ்சு போயிடும், கலங்கி போகும். இப்படி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முட்டை வந்து அப்படியே இருக்கும். நம்ம எப்படி ஊற்றுறோமோ அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் நம்ம உப்பு, மிளகாத்தூள் வேணால் மிளகாத்தூள், மிளகுத்தூள் வேணால் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு இதை வந்து நம்ம கலக்கி ஸ்டைல் அப்படி எடுத்த வேண்டியதான். எடுத்து நம்ம அப்படியே தோசைக்கல்லேருந்து குழம்புக்குள்ளே போட்டுடலாம். நமக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அவ்வளோதான், ரொம்ப வேக விட வேண்டாம். நமக்கு உடனே நம்ம வந்து சும்மா 4 மடிப்பு மடித்து அதை அப்படியே குழம்புல போட்டுடலாம். பாருங்கள், நமக்கு வேகவே இல்லை, சும்மா அரை வேக்காடு தான். அவ்வளோதான். இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து குழம்புல சேர்த்துடலாம். இதே மாதிரி நம்ம எத்தனை முட்டை போடுறோமோ அத்தனை முட்டையுமே இந்த மாதிரி நம்ம வேக வச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இதில் இருக்க முட்டையை எடுத்து சாப்பிடும் போதும் அதுக்குள்ளே உப்பும் மிளகுத்தூளும் கலந்து நமக்கு ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
இன்றைக்கி நான் வந்து 6 முட்டை இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு இதே மாதிரி எத்தனை முட்டை வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். தோசைக்கல்லை எடுக்க வரலைன்னா அப்படியே தோசைக்கல்லை தூக்கி குழம்புக்குள்ளே அப்படியே விட்டுடலாம். நமக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும். இந்த முட்டை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழம்புக்குள்ளே. இது வந்து எடுக்க வரல, இதை இப்படி தூக்கி உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை வேணால் நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதான், அருமையான முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு சின்ன துண்டு கூட நமக்கு உடஞ்சி போகாது, கலங்கி போகாது. அப்படியே முழுசாகவே நமக்கு கிடைக்கும். நல்ல குழம்போடு சேர்ந்து நல்லா ஊறி வெந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.